இது கரெக்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணாதனால என்ஜின் வந்து சீஸ் ஆயிருக்கு. அதாவது கனெக்டிங் ராட் பேரிங் வந்து சீஸ் ஆயிடுச்சு. சீஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே பிடிச்சி நின்றுச்சு. இதில் வந்து இதுதான் பிஸ்டனு, சரிங்களா? இந்த பிஸ்டன் வந்து அப்படியே சீஸ் ஆகி நின்றுச்சு கனெக்டிங் ராட் பேரிங். ஆமாங்க. என்ஜின் வந்து இது வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் ப்ராப்பராக 10,000 கிலோமீட்டரில் பண்ணணும். அவங்க அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஒரு 2 வருஷமாக பண்ணாமல் விட்டுட்டாங்க, பண்ணல. ஆனால் லெவல் ஸ்டிக் பார்த்தோன்னா லெவல் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கு. ஆயில் வந்து கொஞ்சம் கிரீஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதோட டென்சிட்டி இல்லாதனால அது ஓவர் ஹீட் ஆகி சீஸ் ஆயிடுச்சு. ஆமாங்க. இது இண்டிகாவோட இன்ஜின்னால டர்போ எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுனால ஒரு 60,000 ரூபா ஆகும் ஃபுல்லாக ஓவராலிங் பண்ணுறதுக்கு. லெவல் ஸ்டிக் ஸ்டார்டிங் நம்ம மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெவல் செக் பண்ணணும். இதே வந்து ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா லெவல் கம்மியாக தான் காமிக்கும். அதனால கொஞ்சம் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெவல் பார்க்கணும். இப்போ வர லேட்டஸ்ட் வண்டியில் எல்லாம் வந்து இண்டிகேஷன் மீட்டர்லேயே வரும். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கம்மியானாலே உங்களுக்கு காமிக்கும். இது கொஞ்சம் ஓல்டு வண்டினால கொஞ்சம் தெரியாது.